அவன் 40 வயசுல இப்படி உட்காரும் பொழுது தான் என் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை, ஆனால் இஎம்ஐ மாதம் எனக்கு 60,000 கட்டணும். அதனால் வேலையில் என்ன பண்ணுறான், அவனுக்கு கீழே இருக்கிற லேபர்ஸு அவங்களோட கொலீக்ஸ்லேயே பாலிடிக்ஸ் காட்டுவான். அவனோட கொலிட்டு அவன் வேலை செஞ்சுருப்பான், அந்த பிடிஎஃப் எடுத்து இவர் அனுப்பி ஐ டன் த ஜாப் அப்படின்னு நான் எம்டிக்கு அனுப்புவான். இதெல்லாம் எப்படின்னா அடுத்தனோட கிரெடிட்டை திருடுவான். இவன் நம்மளோட முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பான். இந்த பாலிட்டிக்ஸ்லாம் எங்கே நடக்கும்னா, தாங்கிட்ட போர்ட்ஃபோலியோவில் இல்லாதவன் தான் அந்த வேலையை செய்வான். போர்ட்ஃபோலியோவில் 1 கோடி 70 லட்சம் வச்சுருக்கான், அந்த வேலையை செய்ய மாட்டான். வேலை என்ன விடு, 3 மாதம் வீட்டில் இருக்கேன், 3ஆம் மாதம் இன்னொரு வேலையை தேடிக்க போகிறேன், இந்த மைண்ட் செட் வந்துடும். அப்போது ஒரு 21 வயசில் மல்டி அசெட்டு மிட் கேப்பு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது உத்தமம். 35 வயசு ஆகிடுச்சுன்னா 35 வயசு ஆகிடுச்சுன்னா லைட்டாக 20% பாண்டுக்கு வரது உத்தமம். 40 வயசு ஆகிடுச்சுன்னா 60% பாண்டுக்கு வரது உத்தமம். 50 வயசுக்கு மேலே 100% நீங்கள் வந்து டெட்டில் இருக்கிறது உத்தமம். 100%. 20% கோல்டை என்றைக்குமே வச்சுக்கிறது உத்தமம். 20% கோல்டை என்றைக்குமே வச்சுக்கிறது உத்தமம். அர்ஜென்சி ஆஸ் எ இன்சூரன்ஸ் அண்ட் ஹெட்ஜிங்க. ஆனால் அதை நான் எத்தனை தடவை ஈட்டி தமிழாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், எத்தனை தடவை சொன்னாலும் அந்த 21 வயசு பையனுக்கு புரிய வைக்கிறதா எப்படின்னு தெரில.